நினை மனமே திருமால் மகன் பதமே தினம் தினம் நினை மனமே இருவினைகள் அகன்று இருவினைகள் அகன்று இன்பம் தானை தருமே இருவினைகள் அகன்று இன்பம் தானை தருமே பார்க்கடல் வாசத்தூணை 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 கடல் வாசல் துணை வாசல் துணை வாசல் துணை நாராயணா நாராயணா அலை மகனாம் தேவியை அனிதமணி வாழ்வா அறிவும் நமோ நாரணா மந்திரத்தின் தலைவா அலைமகனாம் தேவியை அனிதமணி மார்வா அறிவோம் நமோ நாரணா மந்திரத்தின் தலைவா தர்மங்கள் தலை தோங்க தசகமதாரம் தந்த நாராயணா தர்மங்கள் தலை தோங்க தசகமதாரம் தந்த தர்மத்தின் குணநிதியே தர்மத்தின் குணநிதியே சத்திய திருவுருவே தர்மத்தின் குணநிதி சத்திய திருவுருவே பார்க்காங்கள் வாசத்தூணை 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 நாராயண நாராயணா நாராயண நமோ நாராயண ஓம் நமோ நாராயண அபிஷேக பிரியா சிவா கலங்கர பிரியா விஷ்ணு ஸ்தோத்திர பிரியா சூர்யா கடிப்பிரியா கண்ணா கலக பிரியா நாரதா என்ற பட்டத்தை பெற்றவன் நான் நாய் என்றால் நாதம் ராய் என்றால் ராகம் தாய் என்றால் தாளம் இரு என்றால் ரீங்காரம் நாவகை ரதம் போல் செலுத்தக்கூடிய நாரதனாகப்பட்ட நான் அணிநிறமும் அடிச்சே நித்திய காரியங்களை முடித்துக்கொண்டு தாயில் சிறந்தது ஒரு கோவில் இல்லை தந்தை சொல் மிக்கதொரு மந்திரமில்லை என்ற வாக்கிற்கு கிடங்கு சத்திய லோகம் சென்று ஈ முதல் எறும்பு புல் பூண்டு முதலிய 84 லட்சம் ஜீவராசியை மடிக்கக்கூடிய தந்தை பிரம்மனை பணிந்து வெள்ளை கிளை உடுத்தி வெள்ளை வடிவொண்டு வெள்ளை அரியாசனத்தை வைத்திருப்பால் அரசரோடு தம்மை சரியாசன வைத்த தாயே போற்றலுக்குரிய தாய் கலைவாடியை படித்து வைகுந்தம் சென்றே மச்சா குரவா பராகா வாமனா நரசிம்மா பரசுராமா ராமா படராமா கண்ணா கல்கி எனும் 10 அவதாரத்துக்கு தான் நாயகன் எனது மாற்றல் பரண்டாமணி பணிந்து கழகம் தேடி இந்த உலகினை வரக்கூடிய நேரத்திலே ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு இடத்திலே தங்கினாலும் ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு கலகம் செய்யாவிட்டாலும் என சிரமமாகப்பட்டது 1008 சுக்களாக ஒன்றரை மணி நேரம் கழிச்சு வாயை திறக்கிற மாதிரி இருக்குமோ எவ்வளவு தெய்வீகமான வசனம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அந்த போய் அவரை கும்பிட்டேன் இங்கே போய் இவரை கும்பிட்டேன் அதையெல்லாம் விட்டுப்பட்டு என் மண்டை வெடிக்கிறன்னு அந்த வசனத்துக்கு வாசிக்கிறேன்னா என் மீது எத்தனை வன்மங்களை தாங்கள் கொண்டிருக்கிறீர்கள் அப்போ என் மண்டை வெடிக்கணும் அவ்வளவு ஆர்வம் உங்களுக்கு நீங்கள் அடிக்கிற தலைவலியாக வரும் 1000க்கும் உண்மையிலே வெடிச்சாலும் வெடிக்க அது இந்த மாட்டுக்கு இடத்துல போல இருந்தாலும் இடத்திலே பணிபட்டால் யாரை பணிந்தாள் கலகத்திற்கான நல்ல வழி பிறக்கும் என்று எண்ணி பார்த்தால் திகட சக்கர சமூகம் வைத்துள்ளான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர விண்மணி யாவரி விகட சக்கர மெய்ப்பதம் போற்றுவோம் என்ற போற்றலுக்குரிய ஆதிமுதற் கடவுள் விநாயக பெருமானை பணிந்து கலகத்தை தொடரலாம் நாராயணா அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டின் நற்பொருள் குவிதல் வேண்டின் நலமெலாம் பெருக வேண்டின் கற்பகமூர்த்தி தெய்வ களஞ்சியத்து இருக்கை சென்று பொற்பதம் பணிந்து பாரீர் பொய்யில்லை கண்ட உண்மை அஞ்சு கரத்தை ஆணை முகத்தை நெஞ்சில் நிறுத்திவிடு
ஒரு சஞ்சலம் என்பது கொஞ்சமும் இல்லை வாழ்வில் உயர்ந்து விடு ஒரு சஞ்சலம் என்பது கொஞ்சமும் இல்லை வாழ்வில் உயர்ந்து விடு ஓம் கணபதி ஓம் கணபதி ஓம் கணபதி ஓம் கணபதி எண்ணிலும் உன்னிலும் திருமுகம் காட்டி சிரிக்குது வேலமுகம் பிடிமண்ணில் கூட பொன்னாய் விடிரும் அழகு ஆணைமுகம் எண்ணிலும் உன்னிலும் திருமுகம் காட்டி சிரிக்குது வேலமுகம் பிடிமண்ணில் கூட பொன்னாய் விடிரும் அழகு ஆணைமுகம் கண்ணின் மணியாய் கதிரின் ஒளியாய் உலகை காக்கும் முகம் மணியாய் கதிரின் ஒளியாய் உலகை காக்கும் எள்ளிலும் எழுத்திலும் ஏட்டிலும் பாட்டிலும் சுவையை சேர்க்கும் முகம் அஞ்சு கரத்தை யானை முகத்தை நெஞ்சில் நிறுத்திவிடு ஒரு சஞ்சலம் என்பது கொஞ்சமும் இல்லை வாழ்வில் உயர்ந்து விடு ஓ கணபதி ஓம் ஓம் கணபதி ஓம் கணபதி ஓம் கணபதி மந்திர சொல்லுக்கும் தந்திர வில்லுக்கும் தலைவன் அவன் தானே கல்வியும் கலையும் எங்கும் நிறைந்திட காட்சிகள் தருவானே மந்திர சொல்லுக்கும் தந்திர வில்லுக்கும் தலைவன் அவன் தானே கல்வியும் கலையும் எங்கும் நிறைந்திட காட்சிகள் தருவானே சாலைகள் எங்கும் ஏழைகள் தங்கும் இடத்தில் வசிப்பாரே சாலையில் எங்கும் ஏழைகள் தங்கும் இடத்தில் வசிப்பானே செல்வதர் எளியவர் யாவர் படைக்கும் பண்டத்தை ருசிப்பானே அஞ்சு கரத்தை ஆனை முகத்தை நிறுத்திவிடு ஒரு சஞ்சலம் என்பது கொஞ்சமும் இல்லை வாழ்வில் உயர்ந்து விடு ஓம் கணபதி ஓம் கணபதி ஓம் கணபதி ஓம் கணபதி அகர முதல எழுத்துக்கள் எல்லாம் அறியம வைத்தாரே ஆனந்தமயமா இல்லம் செழிக்க செல்வம் குவித்தாரே அகர முதல எழுத்துக்கள் எல்லாம் அறியவ வைத்தானே ஆனந்தமயமா இல்லம் செழிக்க செல்வம் குவித்தாரே இயலிசை நாடகம் எது வென்றால் முதல் வெள்ளவன் தானே இசை நாடகம் எது வென்றாலும் முதல் அவன் தானே ஈண்டவர் நெஞ்சம் குடிந்திட உலகம் தாயிரத்தை என்றானே அஞ்சு கரத்தை ஆனை முகத்தை நெஞ்சில் நிறுத்திவிடு ஒரு சஞ்சலம் என்பது கொஞ்சமும் இல்லை வாழ்வில் உயர்ந்து விடு ஓம் கணபதி ஓம் கணபதி ஓம் கணபதி ஓம் கணபதி எம்பெருமான் விநாயக பெருமானை பிடிந்து கழகத்தை திறந்து விட்டாலும் கூட எங்களுக்கெல்லாம் இந்த நல்லதொரு வாய்ப்பினை வாரி வழங்கிய மாபெரும் கிராமத்தின் பெரியோர்களுக்கும் இந்த விழாவினை நடத்தக்கூடிய அத்தனை உயர்ந்த உள்ளங்களுக்கும் இளைஞர்களுக்கும் தாய்மார்களுக்கும் நாடக கலையினையும் நாடக கலைஞர்களையும் வாழ்விக்கக்கூடிய அத்தனை சுற்றுவட்டார நாடக ரசிக பெருமக்களுக்கும் என் சார்பாக நான் சார்ந்த இந்த நாடகத்துடைய ஒருங்கிணைப்பாளர் எனது பாசத்திற்கும் பெரும் மரியாதைக்குரிய அருமையினார் ஆசிரியர் பெருந்தகை ராஜேஷ் கண்ணன் அவர்களுடைய கலைக்குழுவை சார்பாக மனமார்ந்து நன்றிதனை இந்த மாபெரும் மேடையிலே உறுத்தாக்கி கொண்டு மேலும் யாரை பணிய வேண்டும் அருவம் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிளம்பதொரு மேனியாகி கருணைக்குறு மோங்கள் ஆறும் கரங்கள் 12 கொண்டு ஒரு திருமுருகன் வந்தான் உதித்தன உலகமைய என்று போட்டுள்ளக்கூடிய எம்பெருமான் முருகப்பெருமானை பணிய வேண்டும். மற்ற யாவருக்கும் இல்லாத ஒரு சிறப்பு எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு உண்டு. ஒரு எதிரி தன்னுடைய எதிரியை கொல்ல வேண்டும், அவனை அழிக்க வேண்டும் அப்படின்ற எண்ணம் தான் மேலோங்கி இருக்க வேண்டும். ஆனால் முருகனை கொல்றதுக்காக போர்க்களத்துக்கு வந்தேன் சூரன். முருகன் படைக்கப்பட்டதே சூரனை அழிப்பதற்காக. போர்க்களத்துக்கு வந்தா ஒன்று ஆயுதங்களை வச்சு தாக்கணும், இல்லை இவனை எப்படி அழிக்கிறான்னு வியூகம் வகுக்கணும். ஆனால் முருகனை பார்த்தானா இல்லையா சூரன், தான் எதற்காக வந்திருக்கிறோம் என்பதையே மறந்து தான் கொல்ல வந்த எதிரியான முருகப்பெருமானையே வாழ்த்தி பாடினான். இது யாருக்கு நடக்காத ஒரு எதிரி தன்னுடைய எதிரியை வாழ்த்துவது என்பது அரிதிலும் அரிதான விஷயம். ஆனால் அதை செய்தான் சூரன் முருகனுக்காக. கோலமா மங்கை மீது குலவிய முருகன் தனை
பாலன் என்றிருந்தி பிரிவினை அருகிலேன் யான் மாலையன் தனக்கும் மற்றும் யாவருக்கும் மூலமாய் நின்ற மூர்த்தி இம்மூர்த்தி என்று எதிரியாகப்பட்ட சூரனை வாழ்த்தினான் முருகனை. அத்தனை சிறப்புக்குரியவர் எம்பெருமான் முருகப்பெருமான். அது மட்டுமா, பாரபட்சம் பார்க்காமல் தவறு செய்தது தன்னுடைய வாகனம் மயிலாகவே இருந்தாலும் கூட பாரபட்சமின்றி தண்டனை வழங்கினார். ஒரு முறை முருகனை தரிசிப்பதற்காக வாழ்த்துவதற்காக எம்பெருமான் மகாவிஷ்ணுவும் என்னுடைய தந்தை பிரம்மனும் கைலிங்கிரி போகிறாங்க. மகாவிஷ்ணுடைய வாகனம் கருடாழ்வார், பிரம்மனுடைய வாகனம் அன்னப்பறவை. தங்களுடைய 2 வாகனங்களை வெளியில் நிறுத்திட்டு முருகனை போய் வணங்குறாங்க, வாழ்த்துறாங்க. திரும்பி வந்து பார்த்தா கருடனையும் காணோம், அன்னப்பறவையும் காணோம். என்ன காரணமா இருக்கும்? என்ன காரணம்? பறவைக்கு ரெக்க முளைச்சு பறந்து போயிடுத்தோ அப்படின்னு சந்தேகப்படக்கூடிய அந்த சமயத்துல தான் உண்மை தெரிகிறது. தவறான உபதேசத்தின் காரணமா கோபம் கொண்ட மயிலாகப்பட்டது கருடனையும் விழுங்கிருச்சு, அன்னப்பறவை விழுங்கிருச்சு. யாரை மற்றவங்களா இருந்தால் ஆகா தப்பு நம்மால் பண்ணிட்டானே எப்படியாச்சும் பூசி மொழிகிடுவோம் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் முருகன் அதை பண்ணலை. தவறான ஒரு செயலை செய்து விட்டாய். அறிவுள்ள ஜீவனுக்கு இதை செய்யணும் இதை செய்யக்கூடாதுன்ற பகுத்தறிவு இருக்க வேண்டும். ஆனால் அறிவற்ற பாறையை போல் நீ நடந்ததால் நீ பூலோகத்திலேயே பாறையாக போவாய், குன்றாக போவாய் அப்படின்னு சாபம் கொடுத்துட்டாரு தன்னுடைய வாகனம் மயிலுக்கு. அப்படி முருகப்பெருமானத்திலே சாபம் பெற்று அந்த மயிலாகப்பட்டது குன்றாக குடிகொண்ட மலையே இன்னைக்கு குன்றக்குடின்ற ஒரு ஆகச்சிறந்த ஆலயமாக விளங்குகிறது. அதனால தான் சண்முகநாத பெருமானுக்கென்று அதீத சிறப்பு உண்டு அந்த ஆலயத்திற்கு. காலம் அறிவான், கருணை புரிவான், குன்றக்குடியான் 1000 கோடி மன்மதர்களுக்கு இணையான அழகு பொருந்திய அந்த குன்றக்குடி அழகனை எம்பெருமான் முருகனை பணிந்து கழகத்தை தொடரலாமே. குன்றக்குடி ஊரழகா, குன்றாடும் வேலழகா, கொத்து மலர் தோப்புகள் அழகா, எங்க குறவள்ளி மாப்பிளை அழகா, திருமுகமார் பழகா, திருப்புகழ் கோப்பழகா, கண்ணக்கல காப்புகள் அழகா, அங்கே வந்தான் அழகா, மகிழி நிறகு அழகா, அது பழகும் நடையும் அழகா, அழகு எல்லாம் அழகா, எங்க முருகன் போல அழகா, நிலவா நீரா அழகா, நெஞ்சில் முருகன் நினைவழகா, இந்த குடி வேரழகா, கொன்றாடு வேலழகா, கொத்துமல தோப்புகள் அழகா, எங்க குறவழி மாவிளை அழகா, கையழகா, பூவெடுத்து உனை படைத்த பொன்மணி கதிரழகா, அறுபடி தொடங்கும் நல்ல மாசமிக்கு தையழகா, தரிசனம் காண வந்த தைப்பூச நாளழகா, முருகன் கோவில் அழகா, அதை வணங்கும் வாழ்வு அழகா, தூக்கும் காவடி அழகா, அதை சுமக்கும் தோள்கள் அழகா, நிலவா நீரா அழகா, நெஞ்சில் முருகன் நினைவழகா, இந்த குடி பேரழகா, குன்றாடு வேலழகா, கொத்து மலர் தோப்புகள் அழகா, எங்க குறவழி மாப்பிளை அழகா, மக்கள் குடி காக்கும் அந்த மன்னர் குடிமலை அழகா, இருப்படை கை பிடிக்கும் திருக்குயில் மொழி அழகா, குன்றக்குடி போகும் அந்த காரக்குடி வழி அழகா, கொடி கொடி பறக்கும் அந்த குண்டேறு படி அழகா, படிக்கு படி அழகா, அதில் பாடி நடப்பதழகா, காவடி ஆடுது அழகா, அதை காண விளைந்தவர் அழகா, இரவா அழகா, புல்வேர் சிந்தும் ஒளி அழகா, இந்த குடி பேரழகா, குன்றாடு வேலழகா, கொத்து மலர் தோப்புகள் அழகா, எங்க குறவழி மாப்பிளை அழகா, எங்க குறவழி மாப்பிளை அழகா. முருகப்பெருமானை பணிந்து கலகத்தினை தொடர்ந்து விட்டாலும் கூட மேலும் யாரை பணிந்தாள், யாரை வணங்கினாள், இடம் சிறக்கும் என்பதை கவனிப்பதற்குன்பாக மலைய மலை சார்ந்து இந்த குறிஞ்சி நிலம்
மலையை மலை சார்ந்து இந்த குறிஞ்சி நிலம் என் கண்ணில் பட இவ்விடத்தை சற்று நோக்கலாம் என்று என் எண்ணில் பட ஆகையால் என் கால்களோ இந்த மண்ணிலே பட இவ்விடத்தை கண்டு இந்த இடத்தை அரணைத்தார் மட்டும் போதுமா? ஏதேனும் சத்தம் கேட்கின்றதா? சத்தத்தை வைத்து கலகத்திற்கான வழிகள் ஏதும் கிடைக்குமா? நாராயணா, என்ன சத்தம் இந்த நேரம் உயிரில் ஒளிய, என்ன சத்தம் இந்த நேரம் நதியில் ஒளிய, கிளிகள் முத்தம் தருக அதனால் சத்தம் தாங்கள் கூறிய அனைத்துமே இந்த இடத்தில் அற்புதமா நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனா நடக்க வேண்டிய ஒண்ணு நடக்கலையே, அதையும் நம்ம கவனிக்கணும். என்னுடைய சத்தத்தை கேட்கதான் சொன்ன உடனே என்னுடைய பேச்சை மதிச்சு நல்லா சூலமங்கலம் சகோதரிகள் மாதிரி ஒரே மாதிரி நேரத்தோட ஒரே மாதிரி குரல் வளத்தோட அருமையான காணும். சந்தோஷம் தான், எனக்கு மகிழ்ச்சி தான். ஆனா மிகப்பெரிய மன வருத்தத்திற்கு ஆளாகிவிட்டேன். என்ன மன உளைச்சலுக்கு ஆளாகிட்டேன். என்ன உளைச்ச? இப்ப இல்ல, கடந்த ஒரு 7-8 ஆண்டு காலமாகவே. என்ன காரணம்? எந்த ஒரு பப்புனுமே என்னை மதிச்சு ஆளலசோ போடுறதே கிடையாது. முன்னாடிலாம் நான் சொல்றதுக்கு முன்னாடி தப்பிக்கிட்டு போடுவாங்க. ஆனா யாரும் ஒரு முக்கியமா இந்த தெனையத்தூராறு போடுறதே இல்லை. காரணம் என்ன தெரியுமா? ஒரு 7 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த சம்பவம். ஒரு சம்பவம், தெனையத்தூர் ஒரு ஊர், திருவாடான் பக்கத்துல பப்பன்கார் ஊர். அந்த ஊர் தான். அந்த ஊர்ல ஒரு நாடகம். நாடகத்துக்கு இவர் என்ன வேஷத்துல போடணும்? கோமாளியா போட்டா நியாயம். இவர் கோமாளி தானே. ஆனா அந்த ஊர்ல நோட்டீஸ் அடிச்சவர் தெரியாதனமா அடிச்சாரா இல்ல என்ன ஏதுன்னு புரியல. ராஜபாட்டுக்கு போட்டுட்டாங்க. ராஜபாட்டுக்கு வேலை பிடிச்சி வெளியில வந்தாரா இல்லையா, அதுல இருந்து இன்னைய வரைக்கும் ஷோ போடுறதே இல்லை. ஏன்? திமிரு. நீ கட்டையை பிடிச்ச நாரதரை நீ வேஷம் போட்டேன்னா, நான் வேலை பிடிச்ச ராஜபாட்டு போட்டல, உனக்கு என்ன வித்தியாசம்? நீ பெரியாளா நான் பெரியாள் தான் அப்படின்ற ஒரு ஆணவம், திமிரு. இப்ப ராஜபாட்டு கூட கோமாளி தானே? எப்படிங்க? ராஜபாட்டுலாம் கோமாளி தானே? ராஜபாட்டுலாம் கோமாளி. நீங்க வேற மம்பு எழுத்துட்டு விட்டுறாதீங்க. இந்த கோமாளி ராஜபாட்டா மாறி இருக்காரு. அவர் திறமையை நான் மதிக்கிறேன், அவருடைய குரல் வளத்தை நான் வாழ்த்துறேன். நல்ல ஒரு திறமை, நல்ல ஒரு அறிவாற்றல், அதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் ஒருவேளை நம்ம ஊர் மேடைக்கு இவரை ராஜபாட்டுக்கு போட்டிருந்தா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். சரி, இந்த நாடகத்துக்கு வந்து இவர் என்ன வேலைக்கு வந்திருக்காரு? இந்த நாடகத்துல பப்புனு வேஷத்துக்கு வந்துகிட்டு நீ இவ்வளவு திமிர் பண்ணீங்கன்னா இந்த சபைக்கு என்ன மரியாதை, என் கதாபாத்திரத்துக்கு என்ன மரியாதை? அது மிகப்பெரிய தவறான ஒரு செயல். அவன் ஆள் மனசுகள் போது யாரோ அவனை மிகப்பெரிய ராஜாவோடு நம்ப வச்சிருக்காங்க. அது யாருன்னு எனக்கு தெரியல. அது பார்க்கறதுக்கு முன்னாடி முதலில் இந்த ஆளலம் ஷோ என்று காணப்படக்கூடிய பெண்மணிகளை முதலில் வர்ணிப்போம். அதன் பிறகு அவர் ஷோ போட்டார்னா நாம் கதையை சுமூகமாக நடத்துவதற்கு அது ஒரு காரணமாக அமையும் அல்லவா? அம்மா, காட்டுக்குள்ளி குயிலின் கானம் பொருந்திய இந்த காட்டுக்குயிலை இல்ல காட்டு குயில்களை வர்ணிக்க வேண்டும் என்றால் எப்படி வர்ணிக்கலாம்?